ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் நான் ஒரு பெரிய டீட்டெயில் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சர்ச்சில் சில செலிப்ரேஷன் நடக்கும், ஒரு கிராண்ட் சேல் நடக்கும் இந்த மாதம் ஜூலையில். அப்போது அதுக்கு எது நம்ம செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அங்கே சேல் பண்ணுவாங்க. எல்லோரும் குடும்பமாக வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நானும் கட்லெட் செய்யணும்னு சொல்லிட்டு 2 வகை கட்லெட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். கறியெல்லாம் சிக்கனும் வாங்கினோம், மட்டனும் வாங்கியாச்சு. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் போட்டு நல்லா கறியை அலசி ஒரே ஒரு கிளாஸு, அது கொந்தின கறி வாங்குவோம் நாங்கள் கடையில் சொல்லி கொந்தி கொடுக்க சொல்லி. அப்படியே கொந்தின கறியாக வாங்கி அதை பக்குவமாக அலசிட்டு குக்கரில் போட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை 1 கிலோ உருளைக்கிழங்கையும் பேட்சாக செஞ்சேன். இது 1 கிலோவுக்கு சொல்கிறேன். 1 கிலோ உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சிலது பவுடராக இருந்தது, சிலது அரைச்சி அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேக வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்கும் நமக்கு நல்லா பாயில்ட் ஆகிடும். இல்லைனா தனித்தனியாக வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் அதிகாலையில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுன்றதுனால ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் பேட்சாக பண்ணும்போது அதிக நேரம் ஆகுது இல்லையா. அப்படி இதை குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டோம்னா எல்லாமே ஒரே நேரத்தில் வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இந்த கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது சிக்கனுக்கு உரிய பொருளும் அதே தான். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, இப்படி பொரிக்கிறதுக்கு முட்டை, அப்புறம் கார்னு. அதே மாதிரி மட்டன் கட்லெட்டு செஞ்சாலும் இல்லை வேறு எந்த கறியில் நீங்கள் விரும்பின கறியில் கட்லெட் செஞ்சாலும் பொருட்கள் இது தான். ஸோ நான் என்ன செஞ்சேன், 1 கிலோ வெங்காயம் கொஞ்சம் உரித்து எடுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் உரித்து எடுத்து அதெல்லாம் பக்குவமாக தனித்தனியாக அரைச்சி வச்சுக்காச்சு. பூண்டு, இஞ்சி தனியாக, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியெல்லாம் நறுக்கி வச்சியாச்சு. அதுக்குள்ளே இந்த குக்கரும் வெந்துடுச்சு. இங்கே திறந்த உடனே பாருங்கள், எல்லா மசாலாலாம் வெந்து சூப்பராக கமன்னு வாசனையோடு இருந்தது. அதை திறந்து ஆற விட்டாச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு ஆற விட்டுட்டு அந்த நல்லா அது அப்போது உதிரியாக வரும். ஏன்னா நம்ம கொந்தின கறி வாங்கணும் இல்லையா, அதனால் ஆற விடும்போது உதிரியாக வரும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கெல்லாம் தோல் நீக்கிட்டு அதை நல்லா நசுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த வெங்காயம் பாருங்கள், நறுக்கி வச்சதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஈரசத்து கொஞ்சம் குறையிற மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர நேரத்தில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்ப்பேன். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அந்த நேரத்துக்கு கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம்ல, இதுக்கு கூட நம்ம தேவைன்னா உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது வதங்கிறதுக்குள்ளே தான் இந்த உருளைக்கிழங்குடைய தோலெல்லாம் நீக்கி அதை நல்லா மசிச்சுக்கிறோம். அப்படியே இந்த கறி ஆறிடுச்சான்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்து அதுவும் சரி ஆறி இருக்குது அப்படின்றதுக்குள்ளே இதை ரெடி பண்ணியாச்சு. இதை ரெடி பண்ணிவிட்டு இது டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொடுக்கலாம். இது ஒரு வேளை வீட்டில் சும்மா இருக்க பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது நான் சர்ச்சுக்கு காணிக்கையாக தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னை பர்சனலாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, செஞ்சு கொடுங்கன்னு. ஸோ யாராவது உங்களுக்கு வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கட்லெட்டை நீங்கள் எடுத்து செய்யுங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பக்குவமாக செஞ்சீங்கன்னா அப்படி 5 நிமிஷத்தில் 1 கிலோ கட்லெட் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அது பறந்து போயிடும். அதுக்கப்புறமா யாராவது ஃபங்க்ஷனில் கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்கள் கறி, அந்த மசாலா சாமான் எல்லாத்தினுடைய விலையவும் செக் பண்ணி பார்த்துட்டு, எண்ணெயிலேருந்து எல்லாத்துடைய விலையும் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு எழுதிட்டு, ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி வரும்.
அதுக்கு மேலே உங்களுடைய உழைப்பு இத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஒரு அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சு உங்களுடைய லாபத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து அந்த கட்லெட்டு எத்தனை வருதோ அதை வந்து கணக்கு போட்டு இவ்வளோ பீஸ் விற்பீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவான விலைக்கு கொடுங்க. அவங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அவங்க உணர்ந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்போ கொஞ்சமாக விலை ஏற்றுனா கூட வந்து அது ஒரு பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தோம். அப்படி தான் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன்னா கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே பறந்துடும். இது வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ணதில்லை. ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்டுன்றதுனால அவங்ககிட்டலாம் நம்ம ஒரு மாதிரி காசு குறைவாக வாங்கிப்போம். ஸோ ஆர்டர் நம்ம வெளியே எடுத்து செய்யும்போது வேறு மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா, அது மாதிரி இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினோன்னே நான் அரைச்சி வச்ச சோம்பு சீரகம் பொடி அதில் கொஞ்சம் போட்டது மிச்சம் இருந்தது. இதில் போட்டு அந்த நேரம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் பூண்டெல்லாம் கூட இந்த வெங்காயத்துக்கும் தனியாக வதக்கணும். அந்த கறியிலையும் கொஞ்சமாக வேக போடும்போதும் கொஞ்சமாக போடணும். மஞ்சத்தூள், அப்புறம் நமக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு போட்டு வதக்கும் போதே வீடு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசனை வந்து நம்ம தெரு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் லாட்டாக கட்லெட் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒன்றா நல்லா வதங்கின பிறகு ஒரு ஒரு பொருளாக ஆட் பண்ணி அது மனம் வீசும்போது ரெட் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா நல்ல கலராக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், காரமும் இருக்கும், கலரும் இருக்கும். ஸோ அந்த நல்லா வதக்கின உடனே அந்த கறியை வந்து இதில் நம்ம போட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதில் லைட்டாக நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதில் தேவையான மசாலா சாமான் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த கறியை போட்டுட்டு அதை நல்லா பிரட்டி விடணும். ஒன்றோட ஒன்று எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த நேரத்துலையும் பார்த்துக்கோங்க, காரம் சரியாக இருக்குதா, சுருக்குன்னு இருக்குதா, அதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்குதான்னு அந்த நேரத்துலையும் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு இன்னும் உப்பு கொஞ்சம் தேவைன்னா அந்த உப்பையும் அந்த நேரத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதோடு ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு தனியாகவோ அந்த கறி தனியாகவோ நமக்கு தெரியவே கூடாது. இது வந்து மட்டன் மசாலா பேக்கெட்டு. மட்டன் மசாலா வந்து வாசனைக்காகவும் சுவையை கூட்டுறதுக்காகவும் இந்த கறி வதக்கும்போது கடைசியாக கொஞ்சமாக போட்டு வதக்கணும். ரொம்ப போட்டக்கூடாது, கசந்துடும். அதுக்கப்புறம் சோயா சாஸ்ன்னு விற்கிது இல்லையா, அந்த சாஸ் கொஞ்சமாக ஊற்றினோம்னா அது மஸ்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம், வேண்டானாலும் அது ஸ்கிப் பண்ணிடலாம். அது போடும்போது கொஞ்சம் சுவை கூடுற மாதிரி இருந்தது, நான் ஃபீல் பண்ணேன். அதனால் சுவை கூட்டி தான் அது சோயா சாஸ் அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு அதை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். தனித்தனியாக நிற்கக்கூடாது. உருளைக்கிழங்கு ஒரு வேளை குண்டாலாம் இருந்ததுன்னா நம்ம நசுக்கும்போது சரியாக நசுங்காமல் அந்த கரண்டிலே வச்சு அதை குத்தி எல்லாத்தையும் சமமாக்கணும். எதுன்னே தெரியவே கூடாது வித்தியாசம். அந்த மாதிரி மசாலாவோட கறியோட அந்த உருளைக்கிழங்கோட எல்லாமே மிக்ஸ்டாக ஆகிடணும். ஆயிட்ட உடனே அதை நல்லா கிண்டி விட்டு அது சரியான பிறகு என்ன செய்யணும், இறக்கி வச்சு ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து அதை கையால் உருண்டை பிடிக்கணும். சுடுன்னு இருந்தால் நம்மளால் பிடிக்க முடியாது. நல்லா கிண்டி கிண்டி விட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம பிசையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பைண்டிங்காக ஏதாவது ஒரு மாவு ஆட் பண்ணுவாங்க. இப்போ கடையிலலாம் பார்க்கும்போது அந்த சோள மாவு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. தேவைன்னா நம்ம வறுத்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணலாம். ஆனால் நான் கடலை மாவு கூட ஆட் பண்ணல. நான் உடச்ச கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பைண்டிங்காக அப்படியே முட்டையில் வந்து டிப் பண்ணி அந்த கார்னில் முக்கி வரிசையாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா 100 செய்யணும் இல்லை, அதை வரிசையாக ஃபஸ்ட்டு நைட்டு அதை வந்து வரிசையாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எடுத்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வறுத்தோம். இது பாருங்கள், இது சிக்கனு. இதுவும் அதே மெத்தட் தான். ஆனால் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா சிக்கன் மசாலா போடணும். இதில் நம்ம என்ன கறி செய்கிறோமோ அந்த மசாலாவை
போட்டுக்கணும். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு, இந்த மட்டன் மசாலானா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலானா சிக்கனுக்கு சிக்கன் மசாலா அப்படி போடும்போது ரொம்ப தூக்கலாக இருக்கும் வாசனை. இது வந்து சிக்கனு. இப்படி நான் பேட்சாக செஞ்சேன். அதே மாதிரி பொரிக்கும்போது நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் செய்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணும்னு ரவுண்டு கட்லெட்டு கறியும், அதுக்கப்புறம் சிக்கனுக்கு வந்து ஸ்கொயர் மாதிரியும் அது வந்து கட்லெட் பண்ணி ஷேப் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பு. மெத்தடு எல்லாமே சேம் மெத்தட் தான். ஆனால் சிக்கனில் சிக்கன் மசாலா மாற்றி போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே உருளைக்கிழங்கு, அதே ஆனியன், அதே பச்சை மிளகாய், அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, அதே மாதிரி எல்லா மசாலா சாமானும், மிளகாத்தூளும், உப்பும் எல்லாமே சேம், ஒரே மெத்தடு தான். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சு 1 கிலோ எண்ணெய் அதில் ஊற்றிடணும். ஏன்னா சின்ன கடாய் வச்சோம்னா பொங்கி வந்துடும். அதனால் பெரிய கடாய் வச்சு 1 கிலோ எண்ணெய் விட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன் கட்லெட் எல்லாம் பொரிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறமா இந்த கறியை வந்து ரவுண்டு கட்லெட்டை போட்டதுனால இது ரவுண்டை வந்து லாஸ்ட்டில் பொரித்தேன். ஸோ 1 கிலோ எண்ணெய் தான் செலவாகும். நானாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா ஊற்றுனதுனால அப்போ எனக்கு 1/2 கிலோ எண்ணெய் போல் வண்டல் மாதிரி மீந்துச்சு. இது ஸ்கொயர் வந்து சிக்கன் கட்லெட்டு. அது வித்தியாசம் தெரியணும், அங்கே நம்ம பக்கெட்டில் அடுக்கி எடுத்துகிட்டு போகும்போதுன்னு சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக பொரித்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளவும் ஒரு நிமிஷத்தில் பறந்துச்சு. வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும்